Hi friends, welcome to Bright and Wait. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனுக்குமே ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு ஃபோட்டோஷாப்பில் நம்ம வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ அதான் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் இதில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt Shift + Ctrl + K. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் விண்டோ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் மெனுஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மெனு கமாண்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் எடிட் இமேஜ். ஸோ அந்த மெனு பாரில் இருக்க எல்லாமே சொல்லி இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ ஃபைலை கிளிக் பண்ணும்போது ஃபைலில் வந்து நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் ப்ரௌசிங் பிரிட்ஜ். ஸோ அடாப் பிரிட்ஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து அந்த அடாப் பிரிட்ஜ்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt Ctrl O. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா தான் இது வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே வந்து அந்த டாக்குமெண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இல்லை எல்லா டாக்குமெண்ட்டையுமே எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது அண்டு சேவஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அதை நீங்கள் பூரா இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப் வந்து எக்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட். ஸோ எடிட்டில் வந்து அண்டு பண்ணுறதுக்கு அண்டு, ரீடு அண்டு டாகுல் லாஸ்ட் ஸ்டேட் அண்டு ஃபேட், கட், காப்பி. ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நம்ம எங்கேயும் போய் தேடணுங்க அவசியமே இல்லை. இது ஃபோட்டோஷாப்பில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இது இருக்க ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஜெனரலுக்கு வந்து Ctrl + K ப்ரெஸ் பண்ணோம்னா ஜென்ரல் வரும். ஸோ இது வேணாம் அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற ஷார்ட்கட்டையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ்லேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து மோட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு லெவல்ஸ் Ctrl L Ctrl M. ஸோ இந்த ஆப்ஷனுக்கும் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் இருக்குது. ஸோ லேயர்லேயும் வந்து ஒரு லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த லேயரை காப்பி பண்ணுறது, லேயர் கட் பண்ணுறது, ஸோ லேயர் டெலிட் பண்ணுறது, அந்த லேயர் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஆப்ஷன் எது நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமான ஷார்ட்கட்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் மேனுவலாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சீக்கிரமாக அந்த ஒர்க் வந்து முடிச்சிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணும்போதுமே இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் எடுத்துக்குவோம். இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா இங்கே லெவல்ஸ் ரொம்ப Ctrl + M. ஸோ கர்வ்ஸ் ரொம்ப Ctrl + M சொல்லி அவங்களே அங்கே ஆப்ஷன் அங்கேயும் காட்டும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம போக போக தான் காட்டும். ஸோ இங்கே வந்து இந்த எடிட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பொறுத்தே நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டு எடிட் ஏ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். நம்ம கீபோர்டை வந்து ஷார்ட்கட் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஏ நியூ ஷெட் பட்டன் அண்டு காப்பி த செலக்ட் செட் மட்டும் மாடிஃபை. ஸோ நம்ம வந்து எந்த செலக்ட் பண்ணணுமோ மாடிஃபை பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு என்ன ஷார்ட்கட் வேணுமோ அந்த ஷார்ட்கட்டை கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா அக்செப்ட் ஆயிரும். ஸோ இல்லை எனக்கு இங்கேக்குள்ள அதுக்கான ஷார்ட்கட் வேணாம் அப்படின்னா ஸோ இங்கே டெலிட் ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஆட் ஷார்ட்கட் சொல்லியிருக்கு. இங்கேயே நம்ம ஷார்ட்கட் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே சம்மரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் பூராமே உங்களோட வெப்பேஜில் வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் பூராமே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் பூராமே நான் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.